அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பாரதிய ஜனதா வடக்க பல கட்சிகளை உடைத்து துவம்சம் பண்ணுகிறது. மேலும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை உடைத்து சீரழித்து கொண்டிருக்கிறது பாஜக பாணியில். அது என்னவென்று பார்த்தா தவேகா. மேலும் டிவிகேக்காக ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஐயா அக்கா ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒரு ஆகாஷ் என்ற மாணவன் இறந்தது எப்படி? ஒரு பள்ளி மாணவி இறந்தது எப்படி? 4 பேர் ரிசைன் பண்ணினார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இதுல பாஜக என்ன செய்யறாங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மகாராஷ்டிரால பல கட்சிகளை உடைத்து அவர்களுடைய காரியங்களை சாதிக்கிறார்கள் பாஜக, பிஜேபியான RSS கும்பல்கள். அதன் ஒரு நீட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் புதியதாக, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் போல் ஆட்சியை பிடித்த டிவிகே அரசு காலங்காலமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்கள் தட்டி காத்து வச்சிருந்த அதிமுக என்ற ஒரு கட்சியை பல தூளாக உடைக்கிறார்கள். எல்லாவரையும் வாங்கல் வாங்கல் வாங்கல், உங்களுக்கு என்ன வேணும் வாங்கல் 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 அப்படின்னு இழுக்கிறார். இதுவும் பாஜகவும் செய்கிறது ஒரே நேர்கோடாக உள்ளது. ஆனால் இப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிவிகே அரசு அதிமுகவை உடைக்கிற மாதிரி தவேகாவை உடைக்கிறதற்கு பாஜகவுக்கு ஒரு நொடி ஆகாது. ஏன் நான் சொல்ல வருகிறேன் என்றால், 15 ஆண்டு ஆட்சி செய்த மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸை பல பதிலாக உடைத்து இன்று ஒன்றில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். 3 வருஷம் ஆட்சியிலே, 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அந்த கட்சியவே தூள் தூள ஆக்கிய அந்த பிஜேபி அரசு இப்பொழுது ஏதோ ஒரு சூரியன் இப்படி எட்டி பார்த்துட்டு கீழே வந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைத்த தவேகா 2 வருடங்கள் தான் கட்சி ஆரம்பித்து அது ஆட்சியை பிடித்து தமிழக மக்கள் மத்தியில் ஆட்சியை பிடித்து வந்த இந்த அரசை உடைக்க பிஜேபி எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? அதற்குரிய காலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமாக நடக்கிறது. ஆனால் பாஜக நினைத்து விஜயை கொண்டு வந்ததன் காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு விஜய்க்காக உழைத்தது என்ன, விவேகானந்தா சார்பில் இருந்த ஒரு ஐடி வில்லிங், இந்த RSS கும்பல் தான் விஜய்க்காக அதிகமாக வேலை பார்த்தது. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் என்று பார்த்தா நம்ம த்ரிஷா அவர்கள். இவர்கள் தான் இந்த இடத்திற்கு இந்த விஜய் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். RSS ஹெல்ப் பண்ணி தான் முக்கியமாக வந்தார். ஆனால் தமிழக மக்களுக்கு பிஜேபி பிடிக்காது என்று தெரிஞ்ச விஜய் தனது 107 எடுத்திருந்தாலும் காங்கிரஸையும் வலதுசாரிகளையும் இணைத்து கொண்டார். இந்த கோபம் அதிகமாக யாருக்கு இருக்கிறது என்றால் பிஜேபிக்கு இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அதனால தான் 2 முறை தமிழக முதலமைச்சர் டெல்லிக்கு போகும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் இல்லை, அவர் சந்திக்க விரும்பவில்லை. காரணம், நான் உன்னை உருவாக்கியது நாங்கள், எங்களுக்கு எதிராகவே காங்கிரஸ் என்பது ஒரு காங்கிரஸை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி நீ கொடுப்பியா? அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பொறுத்திருந்து பார் அப்படின்னு ஒரு டோன் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இப்ப நடக்க போகுது. என்ன ஆகுது அப்படின்னா, கடல்வழி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்கள் கடல்வழி சம்பந்தப்பட்டதுல ஒரு அரசு, ஒரு வேற்று மாநில கம்பெனி, மேற்கு மாநிலத்தில் உள்ள ஒரு முதலமைச்சருடைய கம்பெனி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் இறக்குமதி ஏற்றுமதி இதுல
இருக்கு. ஆனா இந்த தாவேக்கு அரசு அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் அவர்கள், தூத்துக்குடியில அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் அவர்கள் இவர்களிடம் பேச முடியவில்லை. இவர்களிடம் அந்த கம்பெனியை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு கொண்டு போய்விட்டது. இதுதான் இப்போ நடந்திருக்கிறது. ஸ்ரீநாத் வாயை திறப்பாரா முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்லை. ஏன்? காரணம் டிவிகே அரசு இன்னும் பயிற்சிகள் பெற வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மண்குவாரி, இந்த மண்குவாரி அதாவது கனிம வளங்கள், இதுக்கு இன்னும் டெண்டர் விடப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் டெண்டர் விட்டால் பாஜக அரசு என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். இந்த மண் கனிம வளங்களில் தான் ஊழல்கள் அதிகமாக நடக்கும். டிவிகே அரசில் ஊழல் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் உத்தமர்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. கருப்பட்டி பானையில கை வைக்கிறவன் நக்காம போக மாட்டான். கண்டிப்பா கை வைப்பார்கள். ஏற்கனவே திமுக அரசுல வந்து ஒரு 7 மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு அமலாக்கத்துறை விசாரணை பண்ணதெல்லாம் இருக்கு. திமுக அரசே அந்த பாடுபடுத்தினாங்க. ஆனால் நீங்கள் இப்பொழுது ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறீர்கள், சமுத்ரா விஷ்ணு ரெட்டி அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு இந்த மணல் டெண்டரை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. இந்த மணல் டெண்டர் வந்து சாதாரணமா டாஸ்மார்க்கு எல்லாம் வேஸ்ட். மணல் டெண்டர் வந்து வருஷத்திற்கு 7,000 கோடி 74,000 கோடி அதுல புரள்கிறது. இதை வைத்துதான் தமிழகத்தில் வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்களையோ ஒரு மற்ற திட்டங்களையோ கொண்டு வர முடிகிறது. அதே மாதிரி டாஸ்மார்க்கில் வருகிற ஊதியங்களை வைத்துத்தான் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு சில நற்செய்திகளையும் திட்டங்களையும் கொண்டு வருகிறது. இதில் மீது கை வைக்க முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை நீங்க டெண்டர் யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவர்களை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த தாவேக்கு அரசு ஊழலில் மாட்டுமா என்று ஒரு தொலைநோக்கு பார்வையில கண்ணோக்கி பார்த்துருக்கு. இந்த கழுகு வந்து எவ்வளவு ஹைட்ல இருந்து பார்த்தாலும் தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் தெரியுமா? அந்த பார்வையில், கழுகு பார்வையில் இன்று தமிழகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு. மேலும் இந்த டிவிகே அரசுல என்ன ஆகுது அப்படின்னா 10 மாவட்ட எம்எல்ஏக்கள் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதுதான் முதல். நேற்றுலாம் செய்திகள் ரொம்ப பரபரப்பா வந்துச்சு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. எப்படி என்றால், எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவியை கொடுங்கள், எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவியை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து விடுவோம் என்று டிவிகே தலைமையை மிரட்டுற கண்டிஷனுக்கு போயிட்டாங்க எம்எல்ஏக்கள். எதற்கு அப்படி என்றால், இப்போ திமுக அரசை எடுத்துக்கிட்டோம்னா மாவட்ட செயலாளர் தான் எம்எல்ஏ ஆவாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த இதை கரெக்டா கொண்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவா இருப்பாங்க, மாவட்ட செயலாளரும் இருப்பாங்க, இப்படியே தான் இருக்கும். ஆனால் டிவிகேயில் மட்டும் மாவட்ட செயலர் வேறு, எம்எல்ஏ வேறு. அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களை மிரட்டுகிறார்கள். கம்சன் கரப்ஷன் அப்படின்னு சொல்றீங்களா, அதற்காக மிரட்டுகிறார்கள். இதனால் எங்களை தாங்க முடியவில்லை, இதனால் எங்களுக்கே மாவட்ட செயலாளர் பதவியை தாருங்கள் என்ற ஒரு கோஷங்கள் எழுந்திருக்கிறது. புஷி ஆனந்த் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறாரு. அந்த மீட்டிங்ல கொந்தளிச்சிருக்காங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள், 10 எம்எல்ஏக்கள் நேரடியாவே சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களுக்கு தரல அப்படின்னா நாங்க போயிருவோம், மாற்று கட்சிக்கு போயிருவோம், உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நேரடியாவே விமர்சிச்சிருக்காங்க, நேரடியா மோதி இருக்காங்க. ஆனந்தும் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்து அதை கேட்கலையாம். ஆனால் வர்ற காலங்களில் வந்து தாவேக அரசு வந்து உள்கட்சி பூசல் அதிகமாக தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சியில வந்து வெற்றி பெற்று அரும்பாடுபட்டு உழைத்தவர்களுக்கு இவர்கள் பதவி கொடுப்பார்கள் என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால்
வேறு கட்சியிலிருந்து சாரையாக வந்து இந்த கட்சியில் சேர்கிறார்கள். பலன் இல்லாமல் யாரும் வந்து சேர மாட்டார்கள். ஏனால் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு பதவி தருவார்கள், நமக்கு நம்ம அதுல இருந்து இது பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் தான் அங்கிருந்து அப்படி சாரையாக வந்து இங்கே இணைகிறார்கள். ஆனால் சொந்த கட்சிக்காரனுக்கு பதவி கொடுப்பார்களால் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக 1000 கேள்விக்குறிகளாக அமைந்திருக்கிறது. இதனாலதான் தாவேகா கட்சியில் உட்கட்சி மோதல் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு. அதற்குள் கட்சியினரிடையே அடிபுடி சண்டை மோதல் அதிகமாக இருக்கிறது. இதனாலதான் 10 எம்எல்ஏ போர்க்கொடி என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுக அரசுல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க வெளியே. 21 நாள்ல ராஜினாமா செய்தது தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு சாதனை. இவங்க 4 பேர் செஞ்சது. அந்த இதுல பார்த்தோம்னா பெருந்துறை ஜெயக்குமார், தாம்பரம் மரகந்த குமார், இசக்கி சுப்பையா, இவங்க எல்லாமே தமிழ்நாட்டிலே செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க. ஆனா தன்னுடைய பதவியை விலக்கிட்டு நேர டிவிக்கு கீழே விலகல் மேலே இணைப்பு அப்படி நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அது ஒண்ணு. அதெல்லாம் பார்த்தா என்ன நடக்குன்னு வடநாட்டுக்காரன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு போயிருக்காங்க. காரணம், ஆனா எடப்பாடி சும்மா இருப்பாரா? மற்றவங்கெல்லாம் 25 பேர் போகும்போது மற்றவங்கெல்லாம் எழுதி கையில போட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க, சபாநாயகர்கிட்ட போனாங்க, அவங்க எல்லாம் ஒற்றுமையாயிட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த 4 பேர் எந்த ஒரு இதுவும் செய்யவில்லை. ஆனால் எடப்பாடி சும்மா இருப்பாரா? ஏற்கனவே அவர் ஆடுவாரு, அவர் சும்மா இருப்பாரா? அவர் சும்மா இருக்கவில்லை. ஆனால் நடக்கிறது இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சென்னையில உயர்நீதிமன்றத்துல சிஜேல அரசு வழக்கறிஞர் ஒருவர் விஜய நாராயணன் என்பவர் என்ன செய்யறாருன்னா, ஸ்பீக்கர் உடைய விஷயத்துல வந்து உயர்நீதிமன்றம் கோர்ட் தலையிடக்கூடாது, ஸ்பீக்கர் விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்றாரு. அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல வந்து முறையிடுறாங்க, வாதாடுறாங்க. அப்போ எடப்பாடி கொடுத்த தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு மனு வந்து இந்த 4 பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து எங்க இருக்கு அப்படின்னா சபாநாயகர் ஸ்பீக்கர் கிட்ட இருக்கு. இந்த ஸ்பீக்கர் என்ன செய்யறாரு, உடனே அதை அங்கீகரிச்சு அவங்க வேற அவங்க கட்சியிலே சேர்ற அளவுக்கு அந்த அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் வாதமே, நான் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கேன், அது நிலுவையில இருக்கு, ஆனா அதை நீ விசாரிக்காமலே எப்படி நீங்க வந்து இந்த 4 பேரை உங்க கட்சியில இணைப்பீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வாதம் தான் எடப்பாடியோடைய வாதம். எடப்பாடி அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா, அரசு வழக்கறிஞர் சொன்ன அந்த அதே நீதிமன்றம், ஸ்பீக்கர் விஷயத்தில் தலையிட முடியாது என்று சொன்ன அதே நீதிமன்றம் இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, எல்லாத்தையும் களைச்சி அடிச்சுட்டு ஸ்பீக்கருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருது. சபாநாயகர் பயந்து போய் என்ன செய்யறாரு, இந்த 4 பேரையும் கூப்பிட்டு உடனே எழுதி வாங்குறாரு. எதுக்கப்பா நீங்க இப்படி போனீங்க, எதுக்கு வரீங்க, எதுக்காக இந்த கட்சிக்கு வந்தீங்கன்னு உனக்கு எழுதி கொடுத்துருங்க, எனக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அப்படின்னு அவர் பயந்து அடிச்சு எழுதி வாங்குறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்பீக்கர் மீது முதல் நோட்டீஸ் அனுப்பியது இந்த தாவேக அரசின் மட்டும்தான். சொல்ல போனா விஜயபாஸ்கர் இப்ப வெளியே வந்திருக்காரு, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா அவர் தாவேகாக்கு போறாரா, டிஎம்கேக்கு போறாரா இன்னும் தெரியல. ஏன்னா இந்த 4 பேர் இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் இந்த பாடு படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு விஜயபாஸ்கர் வந்துட்டாரு. சிவி சண்முகம் ரிசைன் பண்ணா எங்க போவாரு? அவரும் ரிசைன் பண்ண முடிவு பண்ணிட்டாரு, ஆனா இன்னும் ரிசைன் பண்ணல. ஆனா ரிசைன் பண்ணா எங்க போவாரு? தாவேக்கு போவாரா, இல்ல அதிமுகவுக்கு போவாரா? இப்படி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டு எங்க போகணும்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆள் ரிசைன் பண்ணாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. இது அதிமுகவுடைய நிலைமையாக இருக்கிறது. வைகோ அவர்கள் அவரோட பேச்செல்லாம் பார்த்தா பச்சை உந்தி மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலைஞர் இறப்பதற்கு முன்பு நான் நின்று உங்கள் மகனுடைய இதுக்காக பாடுபடுவேன் அப்படிதான் சொன்னவர்.
இன்னைக்கு திமுக அரசு ஆட்சியை இழந்த உடனே நாங்க வந்து அப்படி விஜய் எப்படி ஆட்சி செய்கிறார், நன்றாக ஆட்சி செய்கிறாராம். பாலியல் புகார்கள் காதுல தெரியல, கரண்ட் கட் ஆகுறது காதுல தெரியல, அந்த 3 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கு, 10 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கு, 17 வயசு 7 வயசு மாணவிக்கு பாலியல் பலாத்காரம், 12 வயசு பாலியல் பலாத்காரம், இவ்வளவுலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த வைகோ காதுல கேட்காது. ஆனா ஆட்சி எப்படி நடக்கிறதுனா நன்றாக நடக்கிறதா. என்ன நடக்குங்க? காரணம் என்ன அப்படின்னா, எல்லாவனும் போயிட்டானே. இந்த திருமாவளவன் போயிட்டாரு, விசிக இது கம்யூனிஸ்ட் போயிட்டு, சிபிஎம் போயிட்டு, ஐயுஎம்எல் போயிட்டு, இவங்கெல்லாம் போய் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. ஆனா நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே. இப்ப நம்ம கட்சி இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? தப்பித்தவறி இவங்க உதயசூரிய சின்னத்துல நின்று நம்ம வேற ஜெயிச்சுட்டோமே, எங்கேயுமே போக முடியல அப்படின்னு அவர் பரிதவிச்சுக்கிட்டு வர்றாரு. ஆனா உதயசூரியன் சின்னத்துல ஜெயிக்கல அப்படின்னா காங்கிரஸுக்கு முன்னால ஓடி போயிருப்பவர் வைகோ தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால இவங்க 2 எம்எல்ஏக்கள் ஒண்ணு ராஜினாமா பண்ணணும், இல்ல அப்படியே போனாங்கன்னா கட்சி தவல் சட்டம் ஆயிரும். அப்போ இதுல என்ன செய்யறாங்கன்னா முழிக்காங்க. அப்போ நமக்கு வந்த செய்திப்படி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கடையநல்லூர் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணுங்கன்னு வைகோ சொன்னதாகவும், ஆனால் முடியாது, நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திமுகவில் இணைந்து விடுவோம் என்று சொன்னதாகவும் தகவல் இருக்கிறது. ஆனால் வருகிற 27ஆம் தேதி நாம் பார்க்க இருக்கிறோம் என்னென்றால், வைகோவுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அநேகமாக அவர் டிவிகேவில் பெயர்வார் என்று தான் கள நிறுவனங்கள் சொல்லிக்கின்றிருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கறது என்னவென்னா, இந்த 2 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்து விடுவார்கள். அதே மாதிரி மதிமுக இருக்கிற பல பேர் திமுகவில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா திமுக தலைமை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க, 27ஆம் தேதி வரைக்கும் பொறுங்க, அவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரோ அதுபடி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு. அப்போ மதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிக்கு வந்துவிட்டது. மேலும் ரொம்ப கேவலமா அந்த தேவைக்கு அரசு நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொம்பளை பத்தி பேசுனதுக்கு, அவங்க குழந்தைய பத்தி பேசுனதுக்கு வழக்கு பதிஞ்சா அவங்க அன்னைக்கே வழக்கு பதிஞ்சிருக்கணும். ஆனா இந்த 2 வருஷம் கழிச்சு அந்த பாஜக சம்பந்தப்பட்ட பெண்ணின் மீது, அவங்க குழந்தைகள் மீது பரப்புரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முக்தார், திருச்சி சிவா இந்த 2 பேரையும் குண்டர் சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரியமான ஒரு அப்பட்டமாக இருக்கிறது கொண்டது, கேவலமா இருக்கு. அது மனசு வருத்தமா இருக்கு. இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் பேச விடாம தடுக்குமோ அந்த தாவேக அரசு அப்படின்னு பாக்குறது. குண்டர் சட்டத்துல போடுறதுல அதுல என்ன இருக்கு? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. அதுல என்ன இருக்கு? என்ன 5 கிலோ 6 கிலோ கஞ்சாவும் இந்த சவுக்கு சங்கர் மாதிரி வீட்டுக்குள்ள கஞ்சா, கார்ல கஞ்சாலாம் வச்சிருந்தாங்களா? இல்லையே. ஆனால் இந்த 2 பத்திரிகையாளர்கள் வந்து கைது பண்ணும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பத்திரிகையாளர் சங்கம் சொல்லி ஒரு ஆள் பீத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, நாங்க பத்திரிகையாளர் சங்கம், நாங்க பிரஸ் கிளப், நாங்க அவங்க, நாங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த பத்திரிகையாளருக்கு சம்பந்தமா ஏன் ஒரு போர்க்கொடி தூக்கவில்லை? ஏன் ஒரு போராட்டம் நடத்தவில்லை? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை? உன் வீட்டுக்கு, அதாவது உனக்கு வந்தா வலிக்குமா? நாளைக்கு, இன்னைக்கு அவர்கள் என்றால் நாளைக்கு உனக்கு. இதை ஏன் பத்திரிகையாளர் புரிந்து கொள்ளவில்லை? ஆனால் நமக்கு வந்த செய்திகள் என்னவென்றால், பத்திரிகை சங்கத்தை ஃபுல்லாவே ஆதவ அர்ஜுனா கையில் எடுத்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாருங்கிறது தகவல் வந்திருக்கு. அது திறம்பட ஒரு உறுதியான செய்தி அல்ல, நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் ஆதவ அர்ஜுனா கையில் எடுத்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது, பத்திரிகையாளர் மீது ஒருத்தன் கை வைத்தால் பத்திரிகையாளர் சங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. நாளைக்கு இன்னைக்கு நீ தூங்கலாம், நாளைக்கு அதே உனக்கு வரும்.
அப்போது மற்றவங்க தூங்குவாங்க. இதுதான் நடக்க போகுது. பத்திரிகையாளர் சங்கங்கிற சொல்றது கேவலமா இருக்கு. ராஜ்மோகன் துறை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, உயர்கல்வி திட்டம் அமைச்சர். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, எங்க பட்டமளிப்பு விழா நடக்கோ அங்க போயிடுவாரு, எங்க அதிகமா மீடியா வருகிறதோ அங்க போயிடுவார். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாணவி உயிரிழந்திருக்காங்க. அது எந்த ஊர் தெரியல. 12வது படிக்க பியூர் சயின்ஸ் படிக்கிறது. ஒரு நாள் கூட லீவ் போல 6வதுல இருந்து சேர்த்திருக்கேன் சார். என் பிள்ளை எங்க வந்து பலத்துக்கு காய்ச்சல் அதை ஊசி போட்டு குணமான பற்றி ஸ்கூலுக்கு வந்திருக்கு. குணமான பிள்ளை மதியம் சாப்பிட்டு ஒரு சின்ன அந்த காய்ச்சலும் ஒரு பிக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இவங்க சரி பண்ணி உட்கார வச்சு மறுபடியும் பாடம் நடத்திருக்காங்க. 2வது பிக்ஸ் வந்திருக்கு, அப்பயும் சரி பண்ணி 3வது பிக்ஸ்ல என் பிள்ளை இறந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பேரண்ட்ஸ் போன் போடுறாங்க. அப்ப ஒரு 108 ஒரு ஆம்பளை ஏதாவது ஒரு போன் போட்டு ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்துக்கலாம், பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, என் பிள்ளைய காப்பாத்திக்கலாம். பணமத்துல 17 வயசு பிள்ளை ஒரே ஒரு டீச்சர் இருந்தாங்க, வேதியியல் டீச்சர். என்ன அவங்க கூட என் பிள்ளைய தொடல. அப்ப நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தனால தொடலையா? எச்சமோ இல்ல, இது வரைக்கும் இல்ல. நான் இன்னும் 1 மணி நேரம் இங்க போராடிட்டு இருக்கேன். இந்த எச்சம் என்னை வந்து பாக்கல. அப்ப நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியில என் பிள்ளை தாழ்த்தப்பட்டனால என் பிள்ளைய தொடலையா? என் பிள்ளை தண்ணி கொடுக்க முடியலையா? சகா படிக்கிற பிள்ளை எந்த ஜாதி இருந்தில்ல, அந்த பிள்ளைய ஊர் அந்த என் பிள்ளைய கண்ணத்திலே அடிச்சு அழுது இப்ப ஒரு எப்பா அழுது. அதெல்லாம் என்ன தெரியும்? அதுக்கெல்லாம் ஜாதி தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஜாதி தெரியுமா? இந்த படிக்கிற டீச்சருக்கு என்ன ஜாதி தேவை? என்ன ஜாதி தேவை? என் பிள்ளைய ஜாதி வேற்றுமையில பார்த்து கொண்டுட்டாங்க. அதுல மேலும் அவர் சொல்றாரு ஒரு இதை நல்லா கேட்டோம்னா, நான் தாழ்ந்த ஜாதி, அதனால என் பிள்ளைய இவங்க தொடல, ஹெட்மாஸ்டரே வந்து என் பிள்ளைய தொடல, அங்க பாடம் நடத்துற டீச்சரே என் பிள்ளைய தொடல, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னா என் பிள்ளைய நான் இழந்துட்டேன், தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்தா நான் என் பிள்ளைய இழந்துட்டேன்னு அவர் அழுகுறாரு. இது சமூக நீதியா? இன்ன வரைக்கும் அந்த ஹெட்மாஸ்டர் மீதோ அந்த டீச்சர்ஸ் மீதோ அந்த நிறுவனத்தின் மீதோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ராஜ்மோகன். ஆனா ரீல்ஸ் போற இடம்லாம் ரீல்ஸ். அப்படி என்னை ஒரு ஏழை, என் வீட்டுக்கு கடன் கூட கட்ட முடியாதவரை என்னை ஒரு அமைச்சராக்கி அழகு பார்த்த அப்படி என்ன நடக்குது? இந்த பிள்ளை இறந்ததை எந்த மெயின்ஸ் மீடியாவிலும் போடல, எந்த டிவிலையும் வரல, சோசியல் மீடியால மட்டும் வந்திருக்கு. ஏன் இது தெரியாதா? ஒரு மாணவி இறந்திருக்கிறது வந்து தெரியாதா? இதற்கு கல்வித்துறை அமைச்சர் எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம சொல்றோங்க சாதாரண உயிருங்கன்னு, பெத்தவனுக்கு தாங்க தெரியும், பெத்தவளுக்கு தாங்க தெரியும் அந்த உயிர். கவர்மெண்ட் தவறு பண்ணிருக்கு, கவர்மெண்ட் அரசு தவறு பண்ணிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? அந்த துறையில் உள்ள அமைச்சர், அதுக்கப்புறம் முதலமைச்சர். என்ன நடந்தது, ஏது நடந்தது? ஒரு அறிக்கை கிடையாது. எப்படி அறிக்கை விடுவாங்க? அவங்க தலைவரே மௌனமா இருக்காரு. அப்ப எப்படி அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலைக்கு சென்றுக்கிட்டு இன்னைக்கு அந்த பிள்ளை உயிர் போயிட்டு, பெத்தவன் பிள்ளைய இழந்துட்டான், பெத்தவா பிள்ளைய இழந்துட்டா, கவர்மெண்ட் அதை கண்டுக்கிடல. யார் மேல தப்பு? கவர்மெண்ட் மேல தப்பா, இல்ல ஆசிரியர் மீது தப்பா, பெற்றோர் மீது தப்பா? கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. ஒரு முறை வந்திருக்கு பிக்ஸ், ரைட்டு, காக்காவளிக்குன்னா தண்ணி ஊற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க, சரியாயிரும். 2வது முறை வருது இல்ல, உடனே பெற்றோரை கூப்பிட்டு உங்க மகளுக்கு உடம்புல சரியில்லை, நீங்க உடனே கூட்டு போங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சொல்லலாம்ல. ஏன் செய்யவில்லை? மேலும் தென்காசி மாவட்டத்துல தன்னுடைய பாட்டி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஆகாஷ் என்ற ஒரு மாணவன், அவரோட சேர்ந்த இன்னொரு பையன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நைட்டு வந்து ஒரு ரூம்ல படுத்துக்காங்க. படுத்து கிடக்கும் போது 2 பேருக்கும் ஒரே நேரத்துல வயிற்று வலி. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க சித்தப்பா என்ன செய்யறாரு, உடனே பிள்ளைய 2 பேரையும் கூட்டி கொண்டு பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. இங்க பிள்ளை 2 பேரும் கதறான் வயிற்று வலியில.
கீழே சொல்லிட்டேன். இவர் என் கூட கூட பிறந்த தம்பி, இது தம்பியோட சகலப்பாடி. ஆமா, இது இப்ப நிகழ்வு என்ன அப்படின்னா, இவரோட மாமியார் வந்து இறந்தாரு. இறந்த வீட்டுக்கு போன இடத்துல அந்த வீட்டுல தங்கி இருக்காங்க. யாரு இவங்க 2 பையங்களும் ஒரு ரூம்ல தூங்கி இருக்காங்க. தூங்கின இடத்துல நைட்டு 2:45 ஏதோ ஒரு அந்த பையன் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி 2 பையங்களுமே சேமா வயிற்று வலின்னு அழுதுருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வீக்கே புதூர் ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கு. அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா அங்க போய் தட்டி இருக்காரு. அந்த மருத்துவமனையில யாருமே எந்திக்கல. எல்லாமே அங்க வண்டியெல்லாம் நின்றுருக்கு, யாருமே எந்திக்கலன்னு உடனே அந்த அன்னைக்கு ஆலங்குளம் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்க 108 வேனு அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாமே நின்றுருக்கு. அங்கேயும் தட்டுன்னு பிள்ளைய வந்து வச்சுக்கிட்டு தட்டி இருக்காரு. யாருமே எந்த ஒரு ஊழியர்களோ இல்ல மருத்துவரோ எந்திக்கல. உடனே என்ன செய்யுதுன்னு தெரியாம பக்கத்துல ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல, மணிங்கட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நேரே சொரண்டைக்கு வந்திருக்காரு. சொரண்டை ஜிஹெச்சுக்கு வந்த உடனே, சொரண்டைக்கு வந்து பார்த்த உடனே இது வந்து ரொம்ப இதா இருக்கு, நீங்க உடனே தென்காசி ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க. தென்காசி ஜிஹெச்சுக்கு கொண்டு வரும்போது மணி எத்தனை இருக்கும்? தென்காசி 5 மணி ஆயிருச்சு. தென்காசி ஜிஹெச் ஒரு வந்தோடனே இங்க வந்து பார்த்த உடனே இது பாம்பு கடி மாதிரி இருக்கு, பையனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அதனால நீங்க உடனே திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லி 108ல அனுப்பி, திருநெல்வேலி அங்க பாம்பு கிடக்கான்னு பாருங்க, அங்க உள்ள ஒரு பாம்பு கிடந்திருக்கு, கட்டு விரியன். அந்த பாம்பு இதுக்காக தான் 2 பேருமே தாக்கிருக்கு. இவர் பையனுக்கு 3 இடத்துல கடிச்சிருக்கு. இவர் பையன் பொழைச்சுக்கிட்டா இன்னும் அவரு சரியான ஒரு இது இல்லாம தான் இருக்காரு. ஏதோ பொழைச்சு வெளியே வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவரோட தம்பி, என் தம்பியோட பையன் வந்து உண்டா நாள் இறந்துட்டாரு. ஆகாஷ்ங்கிறவரு எங்க அரசு மருத்துவமனையில இறந்துட்டாரு. ஒரு உடனே சுரண்ட காவல் நிலையத்துல வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வாங்கிட்டு அடுத்தால நேரு நாங்க வந்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஜிஹெச்ல அவர் சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்து ஆகாஷ் பையன் வந்து இறந்துட்டான். பையன் பாம்பு கடிச்சத உடனே வீக்கே புது, ரொம்ப தூரம் இல்ல, 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர்ல பையனை பைக்ல 2 பையங்களை வச்சுக்கிட்டு பைக்ல கொண்டு போயிருக்காரு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஊழியர்களோ இல்ல மருத்துவரோ உரிய சிகிச்சை உடனே எந்திரிச்சு உரிய சிகிச்சையை அளிச்சிருந்தாருன்னா அந்த பையன் கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான். சரி, அதுதான் போச்சு. அதுக்கப்புறம் ஆலங்குளம் ஒரு 20 நிமிஷத்துல போயிருப்பாரு. அந்த 20 நிமிஷத்துல கூட ஆலங்குளம் ஆஸ்பத்திரியில டாக்டரோ இல்ல ஊழியர்களோ எந்திரிச்சு அந்த பையனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒரு ஊசியை போட்டு உடனே ஒரு 108ல திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு அனுப்பியிருந்தா அந்த பையன் உயிர் பழைச்சிருப்பான். இப்ப அந்த பையன் செத்து போனான். ஆகாசுங்க பையன் செத்து போனான். அவன் சாவுக்கு யார் காரணம்? மருத்துவரா இல்ல அங்க உள்ள ஊழியரா? என்ன காரணம்? உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சு ஒரு 1 ஹவர் யாருக்கானாலும் தாக்கு பிடிக்கும். 5 மணி நேரம் கழிச்சுதான் திருநெல்வேலிக்கே அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் தான் சிகிச்சையை அனுப்பியிருக்கு. அப்போ இந்த டாக்டர் இந்த பையனோட உயிர் போறதுக்கு யார் காரணம்? அதனால உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தென்காசி மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அதனால கலெக்டர் ஐயா உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள். தம்பி பையனுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த நாட்டுல யாருக்கும் வரக்கூடாது. ஆமா, எல்லாம் உயிர் தான். அதுபோல் நாட்டுல நிறைய நாய்கள் இருக்கு. நாய்க்கடியால நிறைய பேர் அவதிப்படுறாங்க. அதனால உரிய மருத்துவம் எல்லாம் எங்க இருக்கு? இல்ல சொரண்டையில இருக்கு. சொரண்டையில உரிய நாய்க்கடி மருத்துவம் இருக்கா? இல்ல பாம்பு கடி இருக்கா? இல்ல ஒரு அவசரத்துக்கு இருக்காங்க. நீங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுபோல் இந்த இவரோட பையனோட உயிர் இழப்புக்கு யார் காரணங்கிறது எங்களுக்கு தெரியணும். அதனால உரிய நடவடிக்கை கலெக்டர் ஐயா எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவனுக்கு உதவி செய்ய முன் யாரும் வரல. அவங்க அப்பா அம்மா கதறாங்க. எனக்கு 2 பையங்க, ஒருத்தனுக்கு நெஞ்சில ஹார்ட்ல சர்ஜரி, அவனால வேலை செய்ய முடியாது. இவன் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், இவனால காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இவனும் இறந்து போயிட்டான். நான் என்ன பண்ண போறேன்? சொந்த கட்சி விஜய்க்கு ஓட்டு கேட்ட தொண்டன் ஒரு நிர்வாகி இறந்தது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு. இவருடைய கட்சிக்காரனுக்கு அங்க பாதுகாப்பு இல்லாம போச்சு. கேவலம்னா அரசு அலட்சியத்தால் 2 உயிர்கள் போயிருக்கு. இந்த ஆகாசுங்கிற ஒரு பையன், ஒரு 12ஆம் கிளாஸ், ஒரு 17 வயசு பெண் பிள்ளை. இந்த அரசு சரியாக செயல்பட்டு இருந்தால், நிர்வாக சீர்குலைவு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். 20 நிமிஷத்துல ஒரு ஊசி இவனுக்கு போட்டிருந்தால் இந்த பையன் காப்பாற்றப்பட்டிருப்பான். அந்த ஊசி இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த நிர்வாகமும் அந்த அரசும் என்ன செய்யறது? ஒரு உயிரை காவு வாங்கி விட்டது என்றுதான் சொல்ல முடியும். இவ்வளவு கேவலமான ஒரு அரசாய் மாறிவிட்டது.
ஆங்காங்கே டிவிக்கு 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 டிவி. நாம் வந்து என்ன சொல்றோம்னா, அந்த அரசை குறை சொல்றதுக்கு இதே இல்லை. அரசு சரியான முறையில் இது நடந்திருந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இந்த பள்ளியில் உள்ள ஹெட் மாஸ்டர் சரியான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்திருந்தால் இந்த மாணவி காப்பாற்றப்பட்டிருப்பார். இந்த 2 பேரும் செய்தது தவறு. தமிழ்நாடு அரசியல் நம் உயிரை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜிஹெச்சுக்கு போனா மருந்து இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு போன உடல்நிலை சரியில்லை என்றால் அவங்களே ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. நாம் தான் நம்மை காப்பாற்றிக்கிடணும். அந்த சூழ்நிலை வந்து விட்டது. அதனால் அவர் செய்வார், இவர் செய்வார், அது படத்துல செய்யலாம், இதெல்லாம் ரியல்ஸ்ல செய்ய மாட்டாங்க. அதனால பிள்ளைகளை பாதுகாப்பது பெற்றோருடைய கடமை. நன்றி, வணக்கம்.